என்னன்பான இனிய உறவுகளே, இங்கே குமரனோட அம்மா சாந்தி சொன்னாங்க பார்த்தீங்களா? டேய் என்னடா நினச்சிட்ருக்க, அவள் செருப்பை கட்டி சாணி சட்டியில் முக்கி அடிக்கிறா, அதை விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கான் பேச்சு அப்படின்னு சொன்னது சரியா தப்பா அப்படின்னு காமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பண்ணுற கங்காவை குமரன் அப்படியே சூப்பராக பரிசை கொடுத்து அடிச்சிடுறாங்கன்னு சொல்லலாம். அப்படியே ஒன்றும் பேச முடியலைங்க. அப்படியே ஆடி ஒடுங்கி சப்த நாடி அடங்கி போயிடுது. அப்படியே உட்காந்துடுறாங்க. கங்காவால் ஒன்றும் இனிமேல் பேச முடியாதுங்க. என்ன பண்ண முடியும்? உன் முகத்தில் அடித்த மாதிரி திருப்பி அடிக்கிறாருல, அதாவது தன்னோட அன்பை காமிச்சிடுறாங்க. பாத்தியாடி பாத்தியாடி என் பிள்ளைய எப்படி படுத்தி எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாந்தி கிழிச்சு கட்டுறாங்க. அப்போ கூட குமரன் அம்மா 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 எதுவும் பேசாதம்மா. சே என்னங்க சொல்கிறது குமரனை, வேணாம்மா வேணாம்மா எதுவுமே பண்ணாத பேசாத அப்படிங்கல. சும்மா சும்மா சொல்லக்கூடாதுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவங்க பேசையில் கங்கா பேசையில் சாந்தி டேய் வாடா, என் பிள்ளைக்கு யாரில் நினச்சியா, வாடா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது சரி நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் எல்லாம் நல்லா இருந்தாலும் நம்ம தலைவன் தலைவி ரோல் சும்மா அப்படியே பார்க்குறாங்க ரெண்டு பேருமே. ஆனால் அதுதாங்க சப்புன்னு இருந்துச்சு. இதை தாங்க நம்மளால் தாங்கிக்க முடியல. கொஞ்சமாவது காவேரி விஜய் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஊடல் கொஞ்சம் கூடல், எப்படி நம்ம அழகாக இருக்குமா, எப்படி அப்படி இப்படின்னு கொஞ்சமாவது ரெண்டு சீன் வைங்க டைரக்டரே. என்ன தலைவரை போங்க, என்ன வீக்கா ஃபேன்ஸை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி பண்ணலாம். இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்களா நம்ம தலைவர் அப்படியே பார்த்த வாக்கில் நிற்கிறாரு, ஒன்று கூட பேசாத அளவுக்கு. நிவின் கூட ரெண்டு சீனை கொடுக்குறாங்க. இங்கே காவேரி அக்கா அக்கா அதான் பேசாதக்கா அப்படியேன்னு சொல்கிறாங்க. சாரதா ஏய் என்னடி அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக கங்காவே பேச விட்டாங்க. அடுத்து நம்ம குமரனை பேச விட்டுருக்காங்க. ஓகே இன்னையோட அவ்வளோதான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒட்டியானத்தை போடுறதுக்கு உங்களுக்கு மனசு வல்ல அறுக்குது. காவேரி உடனே நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்றாங்க. அதுக்கப்புறம் மாலையை கழுத்தில் போடுறாங்க. அப்போ இதுக்கு என்னங்க அர்த்தம், என்ன சொல்கிறது? நமக்காக கஷ்டப்பட்டாரேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்லை கொண்டு வந்தோன்னே புருஷன் நல்லா செஞ்சுட்டான் அப்படின்னு மனசு இறங்கி வந்திருக்காங்களா? ஒன்றும் புரியலை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருதுங்க. அப்புறம் எல்லாம் இப்போ ஓகே இப்போ பரவாயில்ல தானே அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்ருக்காங்க. சாரதா பிடிச்சி கங்கா கழட்டுன்னு கழட்டுறாங்க. தேவையடி இது உனக்கு பாத்தியா, அந்த தம்பி எவ்வளோ நல்ல பிள்ளை, அதுலேயும் பெத்த பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க, நீ ஏண்டி பெத்த பிள்ளை மாதிரி பார்க்குற, மருமையை மாதிரி மதிப்பு கொடு. சாந்தி பூந்தி நல்லா சக்கரை கட்டி தாங்க செம்மையாக கொடுத்து கழட்டுது. குமரன் மாதிரியே அவங்க தங்கச்சியும் அம்மா அப்படின்னு சொல்லி சமாதானம் படுத்துதுங்க. அடுத்து கங்காவுக்கு குற்ற உணர்வு பேசவே முடியலை. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. விஜயும் காவேரியும் அக்கா விடுக்கா ஃப்ரீயாக விடு அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ரூமுக்குள்ளே பார்த்து கங்கா ஓன்னு அழுகுது. குமரனை பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க இதை ஏங்க நீ என்கிட்ட சொல்லலை அப்படிங்குது. நீங்கள் சொல்லியிருக்கணுங்க. உண்மையிலே இங்கே விஜய் ஏற்கனவே சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லித்தானே காவேரிட்டேருந்து கலந்து வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்க சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய விஷயம். டக்குன்னு உண்மையாக சொல்ல வேண்டியதானே, நான் அந்த மாதிரி ஆர்டர் எடுத்திருக்கேமா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதோட விளைவு தான் இப்போ பார்த்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. விடு கங்கா, நான் எதையுமே தப்பாக நினைக்கல கங்கா அப்படின்னு குமரன் சொல்கிறாங்க. குமரன் மனசு மாதிரி எல்லாருக்கும் இருந்துட்டா நாட்டில் புருஷ முன்னாடி சண்டையே போட மாட்டாங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம். குமரனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அந்த குடும்பம். ஏற்கனவே பணத்தை தொலைச்சார் இல்லையா, அதனால் அது மாதிரி இப்போ இருந்துருவாரோன்னு பயந்தான். ஆனால் குமரன் பணத்தை தொலைச்சதுலேருந்து நம்ம யாருமே வேதனை அப்போ பட்டாலும் இப்போ வேதனை படணுதானங்க. அவங்க குமரன் தொலைச்சதுனால தானங்க நம்ம வீக்கா உருவானாங்க, நம்ம தலைவன் ஒன்று சேர்ந்தாங்க. இல்லைன்னா எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர முடியும்? கரெக்டு தானேங்க. அடுத்து பார்த்தா என்ன பண்ணுறாங்க, சரிங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. விடு அப்படின்றாரு. அப்புறம் மாத்திரையெல்லாம் தேர்ந்துருச்சு தெரியுமா, நான் அது கூட நீங்கள் வாங்கி தரல, அதனால தான் எனக்கு கொஞ்சம் கோவம் அப்படிங்கிறாங்க. விடுகங்க நான் கண்டிப்பாக போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் என்ன பண்ணுறாங்க, மாத்திரை வாங்கிட்டு வரக்காண்டி கிளம்புறாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஒன்றும் இல்லை என் பொண்டாட்டிக்கு மாத்திரை வாங்கிட்டு வர போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சாந்தி ஆமாடா உன்னை அந்தளவுக்கு பூந்தியாக பிச்சு போட்டா இப்போ நீ அவளுக்கு மாத்திரை வாங்கி போறியோ, அம்மா அவள் என் பொண்டாட்டிமா ஆயிருந்தாலும் அவளுக்கு நான் தானே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கங்கா என்ன சொல்லணும்னு தெரியாமல் அப்படி தவிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்குறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, குமரன் வரவே இல்லை, என்ன போனவரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்ட நிலவரம் வருதுங்க. அடுத்து எல்லாரும் அங்கெங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்க்குறாங்க காவேரி வேகமாக விஜய்ட்டு இங்கே பாருங்கள் குமரன் மாமாவை காணும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, ஆமாம் அப்படிங்கல, அட வந்துடுவார் விடு அப்படிங்கிறாங்க. எங்கே போயிருப்பான்னு தெரியல, ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. ஃபோன் பார்த்தா ரிங் போது எடுக்கலைங்க.
சரி விடு, ஏதாவது வேலையாக இருப்பார், வருவார் விடு அப்படின்னு சொல்லிட்டீங்க. வா நம்ம 2 பேரும் ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருக்கான்னு கண்ணாடியில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து அணைச்சி அப்படியே பார்க்குறாங்க. கண்ணாடியில் பார்த்தா அழகாக சூப்பராக இருக்காங்க. பச்சை நீரமே பச்சை நீரமேன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் வருது அப்படிங்கிறாங்க. ஏன் பாட்டு வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பாரு என் செல்லாக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அப்படியே அழகாக பூ வச்சு, அழகுடி நீ 1000 தான், நீ ஒரு அதிசயமான பொண்ணு அப்படிங்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் அக்கா என்ன ஆட்டம் ஆடிச்சு, கொண்டு வரலேன்னு சொன்னோன்னா அம்புட்டு, கொண்டு வந்து நான் அப்படியே அமைதியாயிருச்சே. ஆனால் என் தங்கம் அப்படி இல்லைல்ல, வேறு லெவலில் அப்படிங்கிறாங்க. என்ன வேறு லெவல், என்ன லெவல் அப்படிங்கிறாங்க. ஏய் ஏன் அப்படிங்கிறாங்க. பின்ன நான் மட்டும் என்ன சும்மா விடுவேனா என்ன? ஏன் ஏன் என் தங்கம், என் செல்லம் என்ன வேணும் என் செல்லத்துக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்காவது ஒட்டியானதான் கேட்டா. என் செல்ல குட்டிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், காவேரி நிற்கிறேன்ல, இதே உருவத்தில் இதே எடைக்கு எடை தங்கத்தில் ஒரு சிலை வேணும், செய்ய முடியுமா உங்களால்? அடி அப்பாடியோ, என்னடி இது இப்படிலாம் பொண்ணு புரளி போட்டு கிளப்புறீங்க? ஏன் மாமா, ஏன் ஏன் இப்போ தான் சொன்னீங்க என் பொண்டாட்டிக்கு என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னீங்களே, இப்போ சொல்லிட்டோம்ல, செய்வீங்களா அப்படிங்கல. அப்படியே வானத்தை பார்க்குறாரு. என்ன மாமா வானத்தை பார்க்குறீங்க? குமரன் மாமா மாதிரி ஏதாவது பண்ண போகிறீங்களா? 1 மாதம் எஸ்கேப் ஆக போகிறீங்களா? ஏன் 1 மாதம் எஸ்கேப்பு அப்படிங்கிறாரு. ஆமாம், ஒட்டியானா சின்ன நகை, அதனால் அவர் 1 வாரம் எடுத்துக்கிட்டாரு. இது உருவச்சிலைன்னா 1 மாதம் ஆகும்ல அப்படிங்கிறாங்க. அப்போ 1 மாதத்துக்கு என்னை பார்க்காம நீ இருக்கா ரெடியா அப்படின்னா நான் ரெடி அப்படிங்கிறாங்க. ஹலோ மாமா, நான் சும்மா சொன்னேன், ஆளை பாருங்கள், எனக்கு ஒரு குண்டூசி கூட வேணாம், நீங்கள் என் பக்கத்தில் வந்து ஒரு உமா கொடுத்தா போதும், அதுதான் எனக்கு கோடி ரூபாய்க்கு சமம் அப்படிங்கிறாங்க. அப்படியா என் செல்லத்துக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேகம் அப்படியே நெருங்கி வராரு. தலையை குனிஞ்சிக்கிட்டு அப்படியே உதட்டு நச்சுன்னு கிஸ் கொடுக்கல. மாமா அப்படிங்கிறாங்க. என்னடி நீ தானே கேட்டேன், அது நான் வந்து அதாவது வளகாப்பில் எனக்கு சிறப்பு பரிசாக ஒரு முத்தம் கொடுங்கன்னு கேட்டேன், அதுக்கு இப்போ கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, என் செல்லக்குட்டி கேட்டுருச்சுல, அதை உடனே நிறைவேற்றி ஆகணும், அதனால தான் உடனே கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விடுங்க மாமா, வாங்க போய் மாமா போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. வந்துருவாருடி, இருடி, பறக்காத, உங்கள் அக்கா தான் ரொம்ப அப்படி தாளிச்சு எடுத்துச்சுல, அதனால் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு மலையோரம் வீசும் காத்துன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார் சகலப்பில், அதனால் வந்துருவார் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தான் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இந்த 2 பேருக்கும், நம்ம 2 பேருக்கும் ஜோடி சூப்பர் டி, ட்ரெஸ்ஸை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ட்ரெஸ்ஸு தான் அழகா அப்படிங்கிறாங்க. ஏன் நம்மளே அழகு தான், நம்ம அழகை பற்றி ஊருக்கே தான் தெரியுமே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி வானத்தை பார்த்து யோசிக்க, என்ன பாஸ் என்ன அப்படி ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க? இல்லை நீ எவ்வளோ இடம் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, நான் தெரியலையே அப்படிங்கிற, கையை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா சஜக்குன்னு தூக்குறாரு. என்ன மாமா அப்படிங்கிற, இருடி அப்படின்ட்டு, நீ ஒரு 85 கிலோ இருப்பியா? அட்ட பாவி மாமா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிக்கிறாங்க. அடிக்காதடி, என் செல்லப்பில் நீ இருக்கையில் நான் எப்படி அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், தலையில் தட்டினா தாயிலா பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நீ இருக்க எனக்கு, அப்படி கீழே தலையில் தட்டலாமா அப்படிங்கிறாரு. ஏன் மாமா இப்போ என்னை தூக்குனீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா, நீ ஒரு 55 கிலோ இருப்பேன்னு நினைக்கிறேன், சரி அப்படின்னு இறக்கி விட்றாரு. எதுக்கு? ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. மாமா அப்படின்னு முன்னாடி வந்து நிற்கிறாங்க காவேரி. மாமா, அக்கா கேட்டதுனால மாமா வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாருன்ட்டு நான் இப்போ சொன்னேங்கிறக்காண்டி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமாம்மா, நான் சும்மா தான் சொன்னேன், இப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு எங்கேயாவது போயிட்டு கஷ்டப்பட்டேன்னு தெரிஞ்சிச்சு மவனே, அவள் கோவத்தை அடக்குற மாதிரி நானும் அடக்க மாட்டேன் அப்படி பார்க்குறாரு. என்ன பண்ணுவீங்க? அப்படியே மேலே விழுந்து பெறாண்டிருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கொண்டுக்கிட்டு வர்றாங்க. அம்மாடியோ அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ணல, போதுமா விடு அப்படிங்கிறாரு. என் பொண்டாட்டிக்கு நான் எப்படியாவது ரெடி பண்ணணுமே, ஆசைப்பட்டாலே அப்படிங்கல. மாமா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிற பார்த்தா ஏதோ தங்க சிலைக்கு ஆர்டர் பண்ண போகிறீங்களோ அப்படின்னு தோணுது. வேணா அவளாவது ஒட்டியானம் போட்டுக்கிட்டா, ஆனால் தங்க சிலையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, மறுபடியும் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி விடு, ஒன்றும் செய்யலை போதுமா அப்படின்னு சொல்லிட்டு, என் தங்கமே இருக்கல, எதுக்கிட்டு தங்க சிலை அப்படின்னு சொல்லி அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. மாமா விடு மாமா அப்படிங்கிற. பாட்டி வருது, பாட்டி வந்துட்டு சாந்தியும் பாட்டி வராங்க. தம்பி குமரனுக்கு ஆனந்த தம்பி அப்படிங்கிறாங்க. படக்குன்னு கையும் காலம் எடுத்துடுறாங்க. யமுனாவும் பின்னாடியே நிற்கிது.
எப்போ பாரு இதே தான் ரொமான்ஸுங்கிற பேரில் வயிற்றுச்சலை கிளப்புதுங்க அப்படிங்குது. அவங்க வீட்டில் ஒரு உப்பு புளி கூட இல்லையே, இங்கே பார்த்தா மசாலா கலவையில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யமுனா நினைக்குது. என்னக்கா என்ன அப்படிங்கிறாங்க. கங்காவும் வந்துடுறாங்க. என்ன பாட்டி என்னத்த அப்படின்னு கேட்கல, இல்லை குமரனை காணோமா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் காவேரி நான் கிளம்புறேன், அதை தானடா நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரி விடு, நீ இப்படி பக்கத்தில் தான் எப்படி உன்னை விட்டுட்டு போக மனசு வரும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாடியிலே சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நிவினும் வர சொல்லிடுறாங்க. நிவின் இவங்க எல்லாரும் அங்கங்கே கிளம்புறாங்க. போய் தேடி அவங்க அங்கேன்னு தேடிட்டு இருக்கையில் பார்த்தா போலீஸ்காரவங்க என்ன பண்ணுறாங்க, யாராவது உங்களுக்கு எனிமிஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பசுபதி தான் அப்படிங்கிறாங்க. பசுபதி போய் பார்த்தா அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து பார்த்தா ஒவ்வொரு இடமா தேடையில் மெடிக்கலுக்கு தானே போகிறேன்ட்டு போனாருன்னு மெடிக்கல் சாப்பிட்டு போகிறாங்க. அந்த சைடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ரிங் அடிக்குது, ஃபோன் அடிக்கிறாங்க. குமரனோட ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்க்குறாங்க. ஓடி போய் இந்த மாமாவோட ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்டு ஃபோன் அப்படின்னு வேகமாக எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்போ ஃபோன் இங்கே தான் கிடக்கு, இங்கே தான் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற குமரனோட செருப்பு அங்கே கிடக்குங்க. செருப்பு இங்கே கிடக்கு அப்படிங்கிற பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சுங்கள தான் அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறாங்க, என்னப்பா என்ன வந்து தேடுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே தர்மம் எடுக்கிறவங்க அங்கே இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை இங்கே ஒருத்தர் வந்தாரா அப்படின்னு அந்த ஃபோட்டோ காமிக்க, ஐயோ இந்த ஃபோட்டோவில் இருந்தோன்னே ஒருத்தனை அடித்து தூக்கிட்டு போனாங்களே இவரை தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற, ஒருத்தர் 4-5 பேர் வந்து அடித்து தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா, நான் பார்த்தேன்ப்பா அப்படிங்கிறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குழம்புறாரு. அப்போ விஜய்க்குன்னு பார்த்து ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா குமரன் தாங்க. அடுத்து கொண்டு ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. இங்கே வாங்க விஜய், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு கிளினிக்கை காமிக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் அங்கே இருக்கார். என்னாச்சு அப்படிங்கல, ரொம்ப வாய் பேச முடியாததுக்கு இப்படி ஒரு மாதிரியே கட்டு போட்டிருக்காங்க. எல்லாமே கை கால்லாம் ரொம்ப முடியாமல் இருக்குது. ஆஸ்பத்திரியில் இருக்கார். என்னாச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, பசுபதி எதுவும் தூக்கிட்டு வந்துட்டானா, அடிச்சிட்டானா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ ப்ரோ அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்தாங்களே அவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவங்கக்கிட்ட ரொம்ப பேசுனதுனால அவங்க தான் ஆளை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு குமரன் சொன்னோன்னே தூக்கி வாரி போடுது. அப்படி பண்ணிட்டாங்களா, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ பிரதர் விடுங்க, சும்மாவே பயந்துட்டு இருக்கா கங்கா, மறுபடியும் ஏதாவது பண்ணி அவங்க பொழப்ப கெடுத்துருவாங்க. நல்ல வேலை நான் தனியாக வரையில் என்னை மட்டும் பண்ணாங்க, இல்லைன்னா கடையை ஏதாவது பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐயோ பிரதர் நீங்கள் வராமல் பயந்துட்டோம் தெரியுமா, என்னமோ ஏதோ கங்கா மேலே கோச்சிட்டு வந்துட்டீங்களான்னு அப்படிங்கிறாங்க. என்ன பிரதர் நான் கங்கா மேலே கோய்ப்பேனா அப்படிங்கிறாங்க. சரி இருங்க நான் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்களா. வேணாம் நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. ஐயோ உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல காவேரி அடிக்கிறாங்க. என்னாச்சு மாமா பார்த்துட்டிங்களா அவரை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தாச்சு, நான் வர்றேன் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் காவேரி அப்படிங்கிறாங்க. என்னங்காச்சு, ஏய் இருடா நான் வர்றேன் பறக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வீட்டில் எல்லோரும் தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தகையோட பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி கட்டு போட்டு தூக்கிட்டு பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. கங்கா இருந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இல்லையா நடந்த விஷயத்த. அப்போது எனக்காக தான் நீங்கள் பாடுபட்டீங்க, எனக்காக தான் உங்ககிட்ட கராராக காசு கேட்டிருக்கீங்க, இப்போ என்னால் தான் நீங்கள் அடிபட்டுக்கு வந்து கிடக்குறீங்கன்னு ஓன அழுகிறாங்க. அக்கா விடுக்கா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, மாமா நீ பார்த்துக்கக்கா அதுவே போதும்க்கா அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு நீ மருந்தாக இருக்கா போக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கொண்டே விடுறாங்க. பார்க்குறாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. குமரனை பார்த்து பரவாயில்ல விடுமா அப்படிங்கிறாங்க. இங்கே காவேரி பார்க்குறாங்க, விஜய் எவ்வளோ ஒரு பொறுப்பு எவ்வளோ ஒரு பக்குவம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய் அப்படிங்கிறாங்களா. நிமிந்து பார்க்குறாங்க. என்ன அப்படிங்கிற, பாதியிலே என்னை அனுப்பிவிட்டில்ல, என்ன பாதியில் அனுப்பிவிட்டேன், ஆமாம் சிலை செய்கிறத பற்றி எவ்வளோ இடம் இருக்குன்னு நான் தூக்கி பார்த்துட்டு இருந்தேன்ல, ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதை நான் கண்டினியூ பண்ணணும்ல, வந்துரு வா சாப்பிடணும்ல அப்படிங்கிறாங்க. ஏய் சாப்பிட்லாம் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உடனே பாட்டி பார்த்துட்றாங்க. ஏய் அதான் கேட்குறாருல போடி அப்படிங்கிறாங்க. அவன் என்ன கேட்குறாரு குடு அப்படிங்கிறாங்க. பட்டி அவங்க கேட்குறதெல்லாம் இப்போலாம் கொடுக்க முடியாது, கொடுக்கலன்னா வீட்டில் போய் கொடுறி போடி அப்படிங்கிறாங்க. விஜய் இருந்துட்டு பாட்டி நீ தான் பாட்டி என் செல்ல பாட்டி அப்படிங்கிறாங்க. ஓய் நான் போகிறேன் வர்றேன் இல்லைன்னு வைவேன் அப்படிங்கிறாங்களா. என்ன ரொம்ப பேசுகிறீங்க, ஏய் நீ தானே சொன்ன மாமாவை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரு பரிசும் இல்லையா அப்படிங்கிறாங்க விஜய். இவங்க 2 பேரும் இவ்வளோ ஒரு புரிதலாக இருந்துக்கிற பார்த்துட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார் தான் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. கங்கா என்னைக்கு தான் புத்தி வந்து நல்ல மனசாக மாற போகிறான்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போணுச்சுன்னா கதையில் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.